பழிக்கு பழி வாங்குமா இந்தியா? பாகிஸ்தானிற்கு காத்திருக்கும் பெரிய ஷாக். வாழ்வா சாவா நிலையில் பாகிஸ்தான். பரம எதிரிகளின் திக் மேட்ச். ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சாம்பியன்ஸ் டிராபி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடரின் முதல் ஆட்டம் பாகிஸ்தான் தலைநகர் கராச்சியில் நடைபெற்றது. முதலில் களம் கண்டது பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள். இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்கள் கடுமையாக திணறினர். கடைசியில் 60 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. சொந்த மண்ணில் தோல்வியை தழுவியது பாகிஸ்தான். தற்போது இங்குதான் பாகிஸ்தானுக்கு பெரிய இடி காத்திருக்கிறது. வரும் 23ஆம் தேதி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் துபாயில் நடைபெறவுள்ளது. இந்தியாவுடனான போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர்கள் அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை இந்தியாவுடனான போட்டியில் தோற்றுவிட்டால் பாகிஸ்தான் தொடரை விட்டே வெளியேறிவிடும். சுமார் 29 ஆண்டுகளுக்கு பின் பாகிஸ்தானில் ICC தொடர் நடைபெறும் நிலையில் பாகிஸ்தான் அணி அங்கு வெறும் 2 போட்டிகளை மட்டும் விளையாடி தொடரை விட்டு வெளியேறினால் அது அந்த அணிக்கும் அதன் ரசிகர்களுக்கும் துரதிருஷ்டவசமான ஒன்றாக இருக்கும். கடந்த 2017 சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் களம் கண்டது. அதில் இந்தியா பாகிஸ்தானிடம் தோல்வியை தழுவியது. அதற்கு பழிவாங்கும் விதமாக நாளை இந்தியா வெறிகொண்டு விளையாடும். 3 ஆட்டத்தில் 2 கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தான். அதுவும் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் முதலில் விளையாடிய நியூசிலாந்து அணியிடம் 60 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. கோப்பையே வேண்டாம் என்றாலும் வரும் ஆட்டத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் களமிறங்கும் பாகிஸ்தான் அணி வெற்றிகரமான பிளேயிங் 11ஐ அமைக்க முயற்சிக்கும். தற்போது ஃபக்கார் சமான் இல்லாத நிலையில் அவருக்கு பதில் இமாம் உல் ஹக் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அப்ரார் அகமது மட்டுமே பிரதான சுழற்பந்து வீச்சாளராக உள்ளார். இருப்பினும் காயம் அல்லது இதர காரணங்களுக்காக அவர் வெளியேறினால் அவருக்கு பதில் யார் என்பது குறித்து அங்கு பெரும் கேள்விக்குறி உண்டாகும். சரி, நம்ம டீம் எப்படி இருக்கிறது என பார்ப்போம். இந்திய அணியில் பெரிய அளவில் பிளேயிங் 11இல் மாற்றம் இருக்காது என்கின்றனர் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ். குல்தீப் யாதவிற்கு பதில் வருண் சக்கரவர்த்தியை மட்டும் கொண்டு வந்து அணியில் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வீரரை வைத்திருக்க விரும்பும். வருண் ஒருவேளை சிறப்பாக விளையாடினால் இந்திய அணிக்கு எதிர்வரும் போட்டிகளில் பெரிய நம்பிக்கை தூணாக அவர் இருப்பார். நமது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சிறப்பாக அமைந்தாலே போதும், ஈஸியாக அசத்தி விடலாம் என கூறுகின்றனர். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் என்றவுடன் எதிர்பார்ப்புகளுக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இருக்காது. சண்டே நமக்கு ஒரு செம்ம ட்ரீட் காத்திருக்கிறது என எதிர்பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.